இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம பாரம்பரிய உணவான வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். 1/2 கப் பாசிப்பருப்பு. இந்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் கழுவிடுங்க. நல்லா தண்ணி ஊற்றி சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். அந்த நெய்யில் 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி வதக்கிக்கணும். நம்ம குக்கரில் இந்த கழுவுன அரிசி பருப்பை அதில் மாற்றிடலாம். 1 கப் ரைஸ் போட்டிருக்கேன், 1/2 கப் பாசி பருப்பு. இப்போ அதே கப்பால் 4 கப் தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். 3 விசில் விடணும். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. முந்திரி பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு நல்லா வெடிக்கணும். வெடிச்சிருது. அதில் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கிளறுவோம். பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பை இந்த பொங்கலில் சேர்த்துடலாம். இது நல்லா கலக்கிக்கோங்க. சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.